श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतो वन्दे भगवन्तः पुनः पुनः हृदये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। केनो उपनिषत् நான்காவது பகுதி சதுர்த்த கண்டக ஜெராக்ஸ்ல 101வது பக்கம் 2வது மந்திரம். தஸ்மாத் வா ஏதே தேவாः அதீதராமிவான்யான் தேவான் யதக்னிர்வாயுரிந்திரः இந்திரஸ்தே ஏனன் நேதிஷ்டம் பர்ஷுः தே யனந்த் பிரதமோ வித்வாஞ்சகார பிரம்மேதி. கதை தொடர்கிறது. ஃபர்ஸ்ட் 3 மந்திரங்கள்ல கதை தொடருது. இந்த கதை நம்ம எதுக்காக இந்த கதைய சாஸ்திரம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுதுங்கிறத நம்ம விலாவாரியா பார்த்தோம். இந்த கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஞானியை பார்த்தீங்கன்னா 3 கர்ம யோகம் வரும், உபாசனை மெயினா வரும், அதுக்கப்புறம் சில தெய்வீ சம்பத்து. இதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய சாரம். 3ஐயும் கவர் பண்றாரு இறைவன். இதுல முக்கியமா அவர் சொல்றது தேவஸ்ய பிராப்தி இஸ் நாட் அ மோக்ஷ பிராப்தி. அதுதான் மெயினா அவர் இந்த இடத்துல சொல்றது. தேவஸ்ய பிராப்தி, அதாவது ஒரு தேவனை சொர்க்கலோகத்துக்கு செல்றது, இறைவன் அடுத்த சரீரம் நம்ம தேவதா சரீரமாக எடுக்கிறதுங்கிறது இட் இஸ் நாட் அ மோக்ஷ பிராப்தி. தேவஸ்ய பிராப்தி இஸ் நாட் ஈக்குவல் டு மோக்ஷ பிராப்திங்கிறதுதான் இந்த தேவதா. அவர்களே தேவதைகளாக மனிதர்களை விட பல சக்திகள் அவர்கள் கொண்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் இந்த ஞானத்தை பெறுவதனால்தான் மற்ற தேவதைகளிடமிருந்து அக்னியும் வாயும் இந்திரனும் பெருமை பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்றது எதற்காகனா, மனிதர்கள் அதனுடைய தாத்பரியத்தை தெரிந்து கொண்டு மக்கள் ஞானத்தை பெறுவதற்கு முயற்சி செய்யணுங்கிற ஒரு இன்ட்யூஷன்ல தான் இறைவன் என்ன சொல்றாரு, தேவர்களுக்குள்ளேயே மற்ற தேவர்களை விட இவங்க 3வர்களும் ஏன் பெருமை பெற்றார்கள்னா இந்த ஞானத்தை. அப்போ ஞானத்துடைய மகிமா, அந்த ஞானத்துடைய மகிமையை புகழ்றான்னு நினைச்சுக்கணுமே தவிர அந்த ஞானத்தை பெற்ற மனிதர்களை புகழ்வது அல்ல. இப்ப நாம ஒரு ஞானியை வணங்குறோம் அப்படின்னா அந்த சரீரத்துக்கு வணக்குங்கிறது 2வது பட்சம். முதல்ல யாருக்கு வணங்குறோம், அந்த ஞானத்தை வணங்குதல். அதுதான் இவரு இந்த இதுல பார்த்தோம். இப்ப இந்த இடத்துல தஸ்மாத் வை, தஸ்மாத் யாரு, அந்த காரணத்தால், யக்ஷனுடன் தொடர்பு கொண்ட காரணத்தினால், ஏத்தே தேவாகா இந்த தேவர்கள் மற்ற தேவர்களை விட அதிதராம், சூப்பர்லேட்டிவ் அதிதராம், கம்பேரிட்டிவ், எஸ் அதிதராம் உயர்ந்தவர்கள் ஆனார்கள். கம்பேரிட்டிவ் அவங்களை விட இவர்கள் மற்ற தேவர்களை விட இந்த ஞானத்தை பெற்றதனால் இவர்கள் அதிதராம் இவ உயர்ந்தவர்கள் ஆனார்கள். எத்து ஏனென்றால் அக்னிகி வாயு இந்திரக ஆகிய 3 பேரும் தே ஆகியோர் ஏத்தத்துகி யாருடன், இந்த யக்ஷனுடன், அவதார புருஷனாக வந்த யக்ஷனுடன் அல்லது ஈஸ்வர புருஷன் யாரா வரா, அவதார புருஷனாக வராரு. சோ அந்த ஈஸ்வரனுடன் நேதிஷ்டம் வெரி க்ளோஸ் நெருங்கிய பஸ்பர்ஷு தொடர்பு கொண்டார்கள். தேகி அவர்களே ஏனத்து இவனை யக்ஷனை பிரம்மகீதி என்று பிரதமக முதலில் விதாஞ்சகாரக அறிந்தவர்கள். தேவர்கள்லயே முதன்னு பிரம்ம தத்துவத்தை, ஞானத்தை, ஈஸ்வர ஞானத்தை, ஈஸ்வரனை அறிந்தவர்கள் இவங்க 3 பேரு தான். அதுதான்
யக்ஷனுடன் தொடர்பு கொண்ட த க்ளோஸ்னஸ் காரணத்தால் இந்த தேவர்கள் மற்ற தேவர்களை விட உயர்ந்தவர்கள் ஆனார்கள். ஏனென்றால் அக்னி, வாயு, இந்திரன் ஆகியோர் இந்த யக்ஷனுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டனர். அவர்களே இந்த யக்ஷனை பிரம்மன் என்று முதலில் அறிந்தவர்கள். சோ தேவங்களா கிரேட்டர் அப்படின்னு சொல்றார் அடுத்த மந்திரம். அது மூலியமா இப்ப என்ன சொல்றாரு? ஹியூமன் பீயிங் ஆல்சோ கேன் பி சுப்பீரியர் டு ஆல் அதர் ஹியூமன் பீயிங்ஸ் when you get that. எப்படி அவங்க தேவர்களுக்குள்ள அவங்க 3 பேரும் சிறப்படைந்தார்களோ அதே மாதிரி மனிதர்களுக்குள்ள நீங்க சிறப்படையணும்னா இந்த ஞானத்தை பெற்றவர்கள் கண்டிப்பாக மனிதர்களில் மாணிக்கம் சொல்றமா இல்லையா? மனிதர்களில் சிறந்தவர்கள் இந்த ஞானத்தை பெற்றவர்கள்ங்கிறது நம்ம இன்டைரக்டா நமக்கு புரிய வைக்கிறார். அடுத்தது தஸ்மாத்வா இந்திரோதி தராமிவான்யான் தேவான் சகேனஷ் நேதிஷ்டம் வஸ்பர்ஷ சக ஏனத்து பிரதமோ விதாஞ்சகார பிரம்மேதி. தஸ்மாத் வா தட் இஸ் வை யக்ஷுடன் தொடர்பு கண்ட காரணத்தால் தான் இந்திரன் அந்யானு தேவானு மற்றவருடைய அதிதராம் உயர்ந்தவன் ஆனான். ஏனெனில் சக அவர் அந்த இந்திரன் ஏனத்து அவங்க 3 பேர்த்துக்குள்ள யாரு மத்த தேவர்களை விட இவங்க 3 பேர் உயர்ந்தவர்கள். இந்த 3 பேர்த்துக்குள்ள இந்திரன் உயர்ந்தவன் ஆயிட்டான். எப்படி? அவன் தான் நேரடியாக அந்த தேவதை தான் நேரடியாக யக்ஷனம் உமாதேவியிடமிருந்து அந்த உபதேசத்தை பெற்றவர் அப்படிங்கிறதுனால அதைத்தான் சொல்றாரு. யக்ஷனுடன் நேதிஷ்டம் நெருங்கிய பஸ்பர்ஷக தொடர்பு கொண்டார் இந்திரக. அதனால அவங்க 3 பேர்த்திலே அவரு பெரியவர் அப்படின்னு சொல்றாரு. சககி அவரே இந்திரனே ஏனத்து யக்ஷனை பிரம்ம இதி பிரதமக முதலில் விதாஞ்சக்காரக 3 பேர்த்துல பிரம்மனை முதலில் அறிந்தவர் இந்திரனாக இருக்கிறனாலதான் அவர்களை எல்லாரும் என்னன்னு கொண்டாடுறோம்? தேவலோகத்து தலைவன் அப்படிங்கிற பெருமை அவருக்கு வந்ததுக்கு காரணம் அவர் முதன்னு பிரம்ம ஞானத்தை பெற்றவர். யக்ஷனுடன் தொடர்பு கொண்ட காரணத்தால் தான் இந்திரன் மற்ற தேவதைகளை விட அக்னி, வாயு இவர்களை விட உயர்ந்தவர் ஆனார். அதாவது இந்த இடத்துல என்ன நடக்குது? பிரம்ம வித்யா ஸ்துதின்னு சொல்லுவோம். இந்த ஏரியாவுக்கு பேரு பிரம்ம வித்யா ஸ்துதி. குளோரிபிகேஷன் ஆஃப் ஞானம், குளோரிபிகேஷன் ஆஃப் ஞானி. இது நடந்ததுன்னா அது ஆக்சுவலா அவங்கள புகழ்றதுக்காக இல்ல, பிரம்ம வித்யாவுடைய ஸ்துதிய சாஸ்திரம் பண்ணிட்டு இருக்கு. மற்ற தேவர்களுடைய உயர்ந்தவர்கள் ஆனார். ஏனெனில் அந்த இந்திரன் யக்ஷனுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டார். இந்திரனே இந்த யக்ஷனை பிரம்மன் என்று முதலில் அறிந்தவர். அதனால இவர் அந்த 3 பேர்த்துக்குள்ள இவர் பெரியவர் ஆனார். அடுத்தது இனிமேல்லாம் இதோட கதை முடியுது. இதுக்கப்புறம் 4லிருந்து சாதனானி கர்மயோகம், உபாசனா, வேல்யூ இந்த 3 மாறி மாறி வரப்போகுது. மந்திரத்தை படிக்கலாம். 4வது மந்திரம். தஸ்யைஷ ஆதேசக யதேதத் வித்யுதக வித்யுததா இதீன்ய மிஷதா இத்யதி தெய்வதம். இப்போ உபாசனா பகுதி ஸ்டார்ட் ஆகுது. வித்யுத் உபாசனா அப்படிங்கிற உபாசனை பத்தி அவரு சொல்றாரு. இப்போ உபாசனா அப்படின்னு என்ன? உப கூட்டல் ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு நம்ம உபாசனைக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு நம்ம இந்த மந்திரத்துக்குள்ள போலாம். உப ஆசனா சமான பிரத்யய சங்கராச்சாரிய கொடுக்குற விளக்கம். டெபினிஷன் ஃபார் உபாசனா சமான பிரத்யய பிரவாகம் கரணம். இதுதான் பாஷ்யத்தில் அவர் கொடுக்குற டெபினிஷன். வாட் இஸ் உபாசனா? 2 விதமா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டெபினிஷன் சமானனா அதே ஒரே. பிரத்யம்னு என்ன? தாட் எண்ணங்கள். பிரவாகம்னு என்ன? சொல்றப்பல ஆத்துல பிரவாகம்னா ஓட்டம். கரணம்னு என்ன? செய்தல். டு கிருதாத்து. சேர்த்தி பாருங்க. சமான தியானத்துக்கு எவ்வளவு அழகா டெபினிஷன் கொடுக்குறாரு பாருங்க. தியானம்னா என்ன? நம்ம என்ன சொல்லுவோம்? கண்ணு முடிக்கு வந்து உன்னைய நினைக்கிறது அப்படிலாம் கிடையாது. என்னது? சமான அதே ஒரு எண்ணத்தை எடுத்து வச்சு ஒரே எண்ணத்தின் ஓட்டம் வருமாறு மனதுக்கு கொடுக்கிற எக்ஸசைஸ்.
அடுத்த தாட், ஃபர்ஸ்ட் தாட் இனி இதுதான் நினைக்கணும். செகண்ட் தாட் இதுதான். தேர்ட் தாட் இதுதான். ஃபோர்த் தாட் இதுதான். அந்த மாதிரி மனதுக்குள்ள எண்ணங்களை இப்ப என்ன பண்றோம்? கண்ட்ரோல் பண்றது இதுக்கு பேரு. ஒழுங்குபடுத்துதல். கண்டபடி போயிட்டு இருக்கிற மனத, இங்கேயும் அங்கேயும் கடிவாளம் இல்லாமல் போற குதிரை போயிட்டு இருக்கிற மனத ஒரு கடிவாளத்தை போட்டு, ஏய் ஃபர்ஸ்ட் தாட், செகண்ட் தாட். அப்ப என்ன ஒரே எண்ணத்தினுடைய பிரவாகம். பிரவாகம் என்னங்க? ஓட்டம். ஸ்டாப் பண்ணி வைக்கிறது இல்ல. ஒரு இடத்துல ஸ்டாப் வச்சு அது சமாதி, அது வேற கதை. ஏன்னா எல்லாரும் நினைக்கிறது அப்படி புடிச்சு வச்சு அப்படியே நிக்கும். அப்படி இல்ல, ஓடிக்கிட்டு இருக்கணும். எண்ணம் வந்து ஒன் பை ஒன் போகணும் தியானத்துல. ஏன்னா எல்லாரும் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் அதை எம்பசைஸ் பண்ணி சொல்றேன். இப்ப என்ன சொல்றோமோ அது என்ன ஆயிட்டே இருக்கணும். அடுத்து ஒரு தாட், அடுத்த தாட், அடுத்த தாட், பிரவாகம் தான் சொல்றாரே தவிர புடிச்சு வச்சு ஒரு இடத்துல இப்படி எந்த எண்ணம் இல்லாம பண்ணுங்கிறதுக்கு பேர் தியானமே அல்ல. என்ன ஓட்டம் ஒரே எண்ணமா இருக்கணும், பிரவாகமா போயிட்டு இருக்கணும். பிரவாகம், வெரி இம்பார்ட்டன்ட் வேர்டு. பிரவாகம். அடுத்த தாட். ஆனா அது என்ன பண்றோம்? ஒழுங்குபடுத்தி கண்டதையும் நினைக்காம எதை எடுத்து வச்சியோ அதையவே பண்ணு. போச்சுன்னா வெளியில போச்சுன்னா திருப்பி என்ன கொண்டு வா, அந்த பிரவாகத்தை கொண்டாந்து விடு. தண்ணி வெளியில அந்த வெளியில போச்சுன்னா என்ன, திருப்பி கொண்டாந்து அந்த ரிவர் ஃப்ளோல கொண்டாந்து விட்டுரு. அதுதான் என்னது? உப ஆசனம். அது தத்துவம். இது உபாசனையினுடைய இதுதான். அதுதான். அடுத்தது ஆதானம். உப ஆதானம் சொல்லுவோம். அப்படின்னு என்னன்னாங்க, ஆலம்பனம் ஆதாயன்னு சொல்லுவோம். இன்னொரு டெபினிஷன், ஆலம்பனம் ஆதாய. அது ஆதானம் சொல்லுவோம். ஆதானம்னா என்ன? உப ஆதானம்னாங்க, உப ஆசனம்னு ஒண்ணு, இன்னொன்னு ஆதானம்னு ஒண்ணு. உப ஆதானம்னா எடுத்துக்கொள்ளுதல். அதாவது ஆலம்பனம் ஆதாயன்னு அர்த்தம். ஏதோ ஒரு உருவத்தை எடுத்து வச்சு அதையே கொண்டு போறதுக்கு பேரு உப ஆதானம். அதுக்கு உபாசனம் சொல்லுவோம். ரெண்டாவதுல வந்து ஆலம்பனம் ஆதாய. ஒரு லிங்கத்தை, ஒரு குறிப்ப, முருகர்ங்கிற உருவத்தை, விநாயகர்ங்கிற உருவத்தை எடுத்து வச்சு நாம என்ன பண்றது? அதாவது தேய விஷயமாக ஒரு ஆலம்பனம் ஒரு எடுத்து வச்சு அதை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறது? என்ன பிரவாகத்துக்குள்ள கொண்டு வர, திருப்பி திருப்பி அந்த இறைவனுடைய தேவதையுடைய உருவத்தை கொண்டு வர்றது. அது அல்லது உருவமும் உருவமற்றதாக இருக்கிற லிங்கத்தை லிங்கம்னா குறியீடு. அந்த தேவதைகளை குறிக்கிற லிங்கத்தை நம்ம என்ன பண்றோம்? ஒரே மெடிடேஷன்ல எண்ணத்தை கொண்டு வருதலுக்கு தான் என்னன்னு பேரு? உபாசனான்னு பேரு. இப்போ உபாசனா அப்படின்னாங்க, அது எதுக்கு பண்றோம்? ஒரு ஏகாக்கிரத சித்தத்தை கொடுக்கும். எவரிபடி நோஸ் தட். பட் மன தூய்மையை கொடுக்கும். இறைவன் சொல்லி கொடுத்த உபாசனைய பண்ணுனா நாட் ஒன்லி ஏகாக்கிரத சித்தம், மன தூய்மையும் கொடுக்கும். ஒரு தீவிரவாதி 10 பேர் ஓடுற இடத்துல 2வது ஆளை நெத்தி பொட்டுல சுடுனா பட்டுன்னு சுடுறான்னா பக்கா ஏகாக்கிரத சித்தம் அவனுக்கு இருக்கு. இல்லைன்னா எப்படி ஓட ஓட இதையும் கால்குலேட் பண்ணி அதையும் கால்குலேட் கரெக்டா நெத்தி சொட்டுல சொல்றான். அவனுக்கு என்ன இருக்குது? ஏகாக்கிரத சித்தம் இருக்குது. இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனா என்ன இல்ல அவங்கிட்ட? மன தூய்மை இல்லை. அதனாலதான் சொல்றது, மெடிடேஷன் யாராவது சொல்லி கொடுத்தாங்கன்னா ஈஸ்வரனை விட்டுட்டு வேற ஏதாவது மெடிடேஷன் சொல்லி கொடுத்தாங்கன்னா அது மாபெரும் தவறு. இறைவனை விட்டுட்டு, தேவதைகளை விட்டுட்டு, ஈஸ்வர தத்துவம்னு என்னங்க? சகுண பிரம்ம ஈஸ்வரன். அதை விட்டுட்டு வேற எந்த நீங்க மெடிடேஷன் நீங்க போனீங்கனாலும் all of them will be with some defects. Demerits will be there. அதான் இங்க சொல்றாரு. இறைவனை ஒதுக்கிட்டு என்ன கிடையாது உங்களுக்கு? உபாசனைங்கிறது கிடையாது. அதான் சொல்றாரு, ஏகாக்கிரத சித்தம் பெறுவது மட்டும் மெடிடேஷன் அல்ல. மன தூய்மை இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நிறைய ஆர்கனைசேஷன் அதை அப்படியே விட்டுட்டு, நீ இங்க ஆக்கினிக்கு வா, நீ துரியத்துக்கு வா, இங்க வா, சக்கரத்துக்கு வா, அதெல்லாம் என்னது? ஈஸ்வரன் அப்படியே கழட்டி விட்டுட்டாங்க. அது ஏதோ ஒரு பேத்துக்கு 2 பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும் இல்லைன்னு நான் சொல்லல. இட் இஸ் அது வந்து ஈஸ்வரனை என்ன பண்றோம்? பர்பஸா ஒதுக்கிட்டு நான் கண்டுபிடிச்சேன்னு ஒரு மனிதன் நீ இந்த சக்கரத்துல வச்சு பண்ணு, ஈஸ்வர தத்துவத்துல தேவையே இல்லைறாங்கன்னா அவங்க எங்கேயோ போயிட்டு போறாங்க. அவங்க பின்னால போறோம் பாருங்க. நமக்கு கொஞ்சமாவது சிந்தனை வேணும். ஈஸ்வரனை ஒதுக்கிட்டு எப்படி நீ உபாசனை பண்ண முடியும்? சொன்னி பாரு. அதுதான் அங்க எல்லாம் அத்தனை தப்பு வரக்கு காரணமே அதுதான் காரணம். அடுத்தது இப்ப வந்து
இப்ப நீங்க ஒண்ணும் வேண்டாங்க. இப்ப நம்ம யோகா பண்றோம். சூரிய நமஸ்காரம் பண்றோம். யோசனை பண்ணி பாருங்க. எடுத்தோனே என்ன பண்றோம்? ஒரு பொசிஷனுக்கு என்ன வச்சிருக்கோம் நாம? சூர்யாய நமக, பாஸ்கராய நமக. ஏன்? திஸ் இஸ் அவர் இதுதான் இறைவன் யோகமா நீ எது பதஞ்சலி சொல்லிக் குடுத்த எத வேணா எடுங்க. மெடிடேஷன் ஆகட்டும், யோகாசனம் ஆகட்டும், எதிலுமே இறைவனை கொண்டு வராம, இறை தத்துவத்தை தேவதைகள் சூரிய தேவதாவ. ஏன்னா அவங்க தான் ஆரோக்கிய கர்த்தா. அப்ப சூரிய நமஸ்காரம் பண்றதுங்கிறது எதற்காக? அந்த தேவதை அதாவது நமஸ்கார பிரியக சூரியக. அபிஷேக பிரியகங்கிற மாரி அவர் நமஸ்காரம். அதனால பாருங்க அவர் எப்படி வழிபடுறோம்? நீங்க சூரிய நமஸ்காரம் பண்றீங்கனாவே, ஆதித்ய ஹிருதயம் சொல்றக்கு சமம். அருணப்பிரஷ்னம் சொல்றக்கு சமம். ஏன்? அங்க சாண்டிங்ல அவர வழிபடுறோம். இங்க உடலை அவருக்கு அது ஆரோக்கியத்தை பெறுவதற்காக நாம் நினைக்கிறது ஒண்ணு. அவரை நமஸ்காரம் பண்ணும்போது, அவரை பிரீத்தி அவர் நம்மை அன்னைக்கு சூரிய நமஸ்காரம் நீங்க பண்ணிட்டீங்க அப்டின்னா, அன்னைக்கு அவருக்கு நன்றி கடன் நம்ம செலுத்திட்டோம்னு அர்த்தம். கிராட்டிட்யூட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் கிராட்டிட்யூட் சூரிய நமஸ்காரம் பண்ணீங்கன்னா. அருணப்பிரஷ்னம் படிக்கிற மாதிரி ஏன்னா நெறைய பேர் இது படிச்சா போதும், சூரிய நமஸ்காரம் தேவையில்ல. ஒண்ண பிடிக்கிறோம். அப்படி இல்ல. இதுவும் ஒரு ஃபார்ம், அதுவும் ஒரு ஃபார்ம். இதுவே சாண்டிங்கிறது யோகாசனம் பண்ணிட்டோம். சூரிய நமஸ்காரத்தில் சூரியனை வழிபடும்போது அந்த மந்திரங்கள் சொல்லும்போது நம்ம அப்படியே யாரோட ஒன்றி போகணும்? சூரிய தேவையோட ஒன்றி போகணும். அவங்களுக்கு நன்மை சொல்ற கிராட்டிட்யூட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் சூரிய தேவதையாக நம்ம என்ன பண்ணணும்? சூரிய நமஸ்காரம் பண்றோம். இப்படி நம்மளுடைய கலாச்சாரத்துல எங்கேயும் ஈஸ்வரனை ஒதுக்கிட்டு எக்ஸசைஸும் கிடையாது, மெடிடேஷனும் கிடையாது. அதுக்காக நான் சொல்றேன். நோ எக்ஸசைஸ், நோ மெடிடேஷன். ஈஸ்வரனை ஒதுக்கிட்டு பண்ணணும்னா சுத்தப்படாது. வேற என்ன சொல்ல முடியும்? அவர் சொன்னதெல்லாம் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. நீங்க பண்ணீங்கன்னா சுத்தப்பட. சோ இப்ப வேதாந்திக் ஸ்டூடெண்ட் நமக்கு எதுக்குங்க இப்ப மெடிடேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம பிரம்ம தத்துவத்தை பத்தி சொல்றோம். அது எனக்கு புரியுது. ஆனா, என்னால அதுல ஸ்டாண்ட் பண்ணி புரியலைன்னு ஒரு ஒரு குரூப் இருக்கலாம். சொல்லிக் குடுக்கிறது புரியாம இருக்கலாம். அல்லது புரிஞ்ச மாதிரி இருக்கும். உண்மையால புரிஞ்சிருக்காது. அது ஒரு ஸ்டேஜ், இன்டர்மீடியேட் ஸ்டேஜ். அப்படி இருக்குது அப்படின்னா, ஈஸ்வரன் சொரூபத்த என்னால உணர முடியல. இப்ப இங்க இருக்கிற அடுத்த பாயிண்ட் பிரம்மனை அறிய முடியல. ஈஸ்வர சொரூபம் இங்க இருக்கிற லைட்ட என்னால ஈஸ்வரனாக பார்க்க முடியல. எப்போ? எனக்கு கஷ்டத்தை கொடுக்கிற ஒருவரை ஈஸ்வரனாக என்னால் பார்க்க முடியல. இது எல்லாத்துக்கும் வரக்கூடிய ப்ராப்ளம். நமக்கு நன்மையை செய்பவரை நம்ம வீட்டுல இருக்கிற பொருளை ஈஸ்வரனா பார்க்கறதுல கஷ்டம் இல்லை. எனக்கு கஷ்டத்தை கொடுக்கிற ஒருவரை, எனக்கு கஷ்டத்தை கொடுக்கிற நோயை, எனக்கு கஷ்டத்தை கொடுக்கிற ஒரு சூழ்நிலையை நான் எப்படி பார்க்க தெரியணும்? ஈஸ்வரனாக. இட் இஸ் நாட் அட் ஆல் ஈஸி ஜாப். அதுக்கு தான் என்ன சொல்றாரு அவரு? அது முடியலீனா. ஏன்னா பிரம்ம தத்துவம்னு எல்லாம் தெரியுன்றோம். நம்ம கஷ்டத்து மேல கஷ்டத்தை கொடுக்குது உடலு. அந்த நோயை ஈஸ்வரனா பாக்குறேனா? எனக்கு கஷ்டத்தை கொடுக்குது ஒரு ஆள் உட்கார்ந்துகிட்டு. அது மானசமா எப்படி வேணா கஷ்டத்தை கொடுக்கலாம். இது காய்க்க, வாச்சிக்க, மனச எப்படி வேணா கொடுக்கலாம். கஷ்டம் ஏதோ 3 வழி இருக்குதே. குடுக்கிற ஒருத்தர நான் ஈஸ்வரனா பார்த்துட்டீங்கன்னா, கோர்ஸ் இஸ் கம்ப்ளீட்டட். யூ கேன் கெட் அவே ஃப்ரம் த கிளாஸ். மனசார வாய் சொல்லும். மனசார அவரை ஈஸ்வராக. அப்ப அது என்ன அர்த்தம்? எனக்கு கஷ்டத்தை கொடுக்கிற ஈஸ்வரனா பார்க்க முடியும்னா, என்னால இந்த உலகத்தை இப்ப நோட்ஸ்ல இருக்குது ஈஸ்வரனை பத்தின கொஸ்டின் ஆன்சர் இருக்குது, நோட்ஸ் இருக்குது. ஆனா நான் இன்னும் அந்த விஷனுக்கு வல்லேன்னு அர்த்தம். அப்ப என்ன சொல்றாரு அவரு? இந்த மாதிரி முடியலனா, அந்த மாதிரி கேட்டகரியில சிக்கிட்டீங்கன்னா, அதுக்குதான் இறைவன் அடுத்த கை தூக்கிறாரு. கை கொடுத்து தூக்குறாரு. யூ கம் டு உபாசனா. நீ என்ன பண்ணப்பா? உபாசனை பண்ணு. என்ன பண்றக்கு? உனக்கு கஷ்டத்தை கொடுக்குறே. அது வேர்டு அண்டர்லைன் பண்ணா அதுதான் கஷ்டம். மத்ததெல்லாம் ஈஸ்வரனா பார்த்தலாம். நம்ம டேபிள், நம்ம பேனா, பென்சிலு அதெல்லாம் ஈஸியா புரிஞ்சு அதெல்லாம் நம்பளுது. இல்ல வெளியில ஒரு வீடு, ஏரோப்ளேனு, காரு அதெல்லாம் பார்த்துடலாம். கஷ்டத்தை கொடுக்குறவங்களை பார்க்க முடியாது. வச்சு செய்யறவங்களே அதுவும் நான் உனக்கு எதிரின்னு நிக்கிறாங்க பாருங்க, அவரை கூட ஈஸ்வரனா பார்த்துலாம். ஆனா அந்த கூட இருந்துகிட்டே ஒருத்தர் நோண்டுறாங்க பாத்தீங்களா? அவங்களெல்லாம் ஐயோ ஏன்னா அதெல்லாம் அனுபவத்துல சொல்றேன். அதையெல்லாம் ஈஸ்வரனா பார்க்காத பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிளாஸ் ஓவர். அதுக்கு மேல எல்லாம் நீங்க படிக்க வேண்டியது ஒண்ணுமே இல்லை.
நீங்க பாஷ்யம் படிக்காட்டி பரவாயில்ல, எது படிக்க அதுக்கப்புறம் நமக்கு மேல அங்க ஒண்ணுமே கிடையாது. அதாவது ஈஷாவாஸ்யம் அதுதான். ஈஷாவாஸ்யம் ஈதகும் சர்வம். அந்த உடம்புல வர நோயிலிருந்து ஆரம்பிக்கணும். இந்த நோயை ஏத்துக்கணும். என்ன புலம்பல். இது பண்ணுது, அது பண்ணுது, அப்படி வலிக்குது, இப்படி வலிக்குது. அப்ப என்ன அர்த்தம்? இன்னும் ஒண்ணும் எங்க இருக்குது? வாயில நோட்ல தான் இருக்குது. இன்னும் இன்னும் ஆகல உணர்வுபூர்வமாக. ஆகலை. முட்டி வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குது, அது வலிக்குது. ஏங்க அப்ப வலிக்குதுன்னு சொல்லவே கூடாதா? வலிச்சா டாக்டர்ட்ட போங்க. மருந்து சாப்பிடுங்க. ஜிப்பு போட்டுக்க வேண்டியதானே. எதுக்கு புலம்புறது? எதுக்கு புலம்புறீங்க? உடம்பு சரியில்ல நேரா ஃபர்ஸ்ட் டாக்டர்ட்ட போயிரணும். அத போஸ்ட்போன்டு பண்ணக்கூடாது. அடிக்கடி எல்லாத்துலயும் சொல்லுவேன். உடம்புல உடனே போ. யோகா பண்ண முடியல வலிக்குதா? நேரா அடுத்த நாள் காலைல அங்கேயே போய் நிக்கணும். ஏங்க எனக்கு இந்த இடம் வலிக்குது. நான் எப்படி அடுத்து யோகா ஃபாலோ பண்ணட்டும்? எது பண்ணணும், எத பண்ணக்கூடாது? கேட்டுட்டு போய் அடுத்த நாள் வந்து பண்ணி நிக்கணும்ல. அத தவிர நொய்யு நொய்யுன்னு எதுக்கு? ஜிப். எதுக்கு புலம்புறது? நீங்க 4 பேத்துக்கு சொல்றதுனால என்ன பிரயோசனம்? ஏதாவது மாறப்போகுதா? சோ, இதான் என்ன சொல்லுது? உடல் இருக்கிற நோய், அது குடுக்கிற வலி, அது குடுக்கிற அசௌரியங்களும் என்னதான்? ஈசனை தவிர்த்து ஈசாவாசியம்னா என்னுடைய நோயெல்லாம் கழிச்சுக்கலாமாங்க இந்த பக்கம். உடல்ல இருக்கிற வலியெல்லாம் இந்த பக்கம் கழிச்சு விட்டுட்டு, மத்ததெல்லாம் நான் ஈஸ்வரனா பார்க்கிறேன். இதுதான் கஷ்டம். மத்ததெல்லாம் ஈஸ்வரனா பார்த்துர்றேன். சோ, அதுதான் என்ன சொல்ற? அதுக்கு தே டூ உபாசனா. சோ, யூ ஹேவ் டு டூ உபாசனா. சமஷ்டி தேவதை ஈஸ்வரனை எடுத்து வச்சு அதாவது தியான விஷயமாக ஈஸ்வரனாக ஒரு சமஷ்டியாவும் எடுத்து வச்சு நீங்க பண்ணலாம். அல்லது ஈஸ்வரனை யாரு? ஜெகத் காரணம் ஈஸ்வரனை என்னது மெடிடேஷனுக்கு உண்ட விஷயமாக எடுத்து வைத்து பண்ணுது. உபாசனா என்ன? சமஷ்டியான ஈஸ்வரனை, ஜெகத்காரணமான ஈஸ்வரனை இப்ப நீங்க வந்து போனோன்னா இந்த இடத்துல ஆக்னை வச்சு நீங்க கை வச்சு மெடிடேஷன் பண்ணுங்க அப்படின்னா அது அங்க ஈஸ்வரன் கிடையாது. இங்க எப்படி உபாசனைங்கிறது ஜெகத்காரணமாக ஈஸ்வரனை தேய விஷயமாக எடுத்து வச்சு உபாசனை பண்ணணும்னா கண்டிப்பா தட் வில் ஹெல்ப் யூ டு கெட் ஏகாக்கிரத சித்தம் அண்ட் ஆல்சோ மன தூய்மை. சிருஷ்டி ஸ்திதி லய கர்த்தா ஈஸ்வரகா. யார் ஈஸ்வரன் டெஃபினிஷன் சொல்லிட்டே இருக்கு நான். சிருஷ்டி ஸ்திதி லய கர்த்தா ஜெகத் காரணம் ஈஸ்வரகா. டெஃபினிஷன் ஃபார் ஈஸ்வரன். அவரை என்ன கொண்டு வரணும்? நம்ம உபாசனைக்குள்ள கொண்டு வரணும். இப்போ உபாசனுடைய பலன் 1. 2வது இந்த உலகம் ஜகத்தினுடைய அனித்தியத்தை உணர்வுபூர்வமாக ஏற்றுக்கொள்வது என்பது அதை விட கஷ்டம். இந்த உலகத்தினுடைய அனித்தியத்துவம் அதுக்கும் எது பயன்படும்? உபாசனை பயன்படும். ஃபர்ஸ்ட் ஈஸ்வர தத்துவத்தை உணர்வு பூர்வமாக உணர்ந்து கொள்வதற்கும், அடுத்தது உலகத்தினுடைய க்ஷணிக்கத்துவம் சொல்லும். க்ஷணிக்கத்துவம் உலகம் அனித்தியம்ங்கிறதுக்கு இன்னொரு வேர்டு என்ன போடுவார் இந்த இடத்துல சங்கராச்சாரியர்? க்ஷணிக்கத்துவம். ஒரு க்ஷணம்தான் இருக்கக்கூடியதுன்னு பேரு. அதுக்கு பேரு ஒரு உலகத்தினுடைய அனித்தியத்துவத்தை க்ஷணிக்கத்துவத்தை நம்ம இவ்வளவு நாள எப்படி பண்ணிட்டோம்? நாம உலகம் வந்து ஒரு நிலையானது அபியாசமானதுக்கு எப்படி கொடுத்து வச்சோம்? நான் தான் வந்து ஒரு காலத்துல பிறந்திருக்கேன், நான் கொஞ்ச நாள்ல போயிருவேன். நமக்குள்ள என்ன இருக்குது? நான் அனித்தியம், உலகம் நித்தியம்ங்கிற புத்தி உள்ள இருக்கு. அப்ப அதுவும் என்ன ஆகாது? ஈஸியாக நமக்கு பார்த்தோன்னு ஒரு பொருளை அனித்தியத்துக்கு கொண்டு வர முடியாது. சோ உலகம் என்பது ஒரு சாரமற்றது. அப்படின்னு என்னது? கரும்பு ஜூஸ். இந்த சக்கைதான் யாரு? உலகம். அதுல இருக்கிற சாறுதான் யாரு? பிரம்ம தத்துவம், ஈஸ்வர தத்துவம் அப்படின்னு பிரித்து கரும்பை சாப்பிட்டு சக்கை என்ன பண்ணணும்? நம்ம துக்கிறமா இல்லையா? துப்பிட்டு எதத்தை எடுத்துக்கிறோம்? சாரத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளுதல், அனித்தியத்தை விடுதல். அது பேர் தான் வைராக்கியம். ஏன் நம்மளால அது பொருள் மேல வைராக்கியம் வரல? பற்று. ஏன்? அது நித்தியம் நாம் நினைச்சுக்கிறோம். அந்த நித்தியத்திலிருந்து எங்க வரணும்? உலகம் நித்தியத்துவ புத்தி உள்ள இருக்கு, அது அனித்தியத்துவ புத்தி கொண்டு வர்றதுங்கிறதும் கஷ்டம். அப்ப முடியல அப்படிங்கும் போது அவங்களுக்கு எது பயன்படும்? உபாசனா. சோ 2 யூஸ் சொன்னேன். உபாசனை பண்றது 1 ஜெகத்காரணம் ஈஸ்வரகனாக உலகத்தை பார்த்தல், அடுத்தது இது உலகம் அனித்தியம். இந்த 2க்கும் உபாசனாவில் ஹெல்ப் யூ. அசாரம், இந்த உலகம் சாரமற்றது, அசாரம் அப்படிங்கிறது. இது வந்து வைராக்கியம் வருவதற்கு இது உதவுகிறது. அதாவது நம்ம சொல்லும் போது நம்ம சிஸ்டமேட்டிக்கா என்ன சொல்றது, லாஜிக்கா எல்லாம் புரிஞ்சிடும்.
லாஜிக்கா அது கரெக்ட் அப்படிங்கறதெல்லாம் புத்தி புரிஞ்சுக்கும். ஆனா ஒருத்தர் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கறாரு அப்படின்னு அவர் நம்மளால ஈஸ்வரா பார்க்க முடியாது. அதுதான் ப்ராப்ளம். அந்த இடத்துலதான் நம்ம லாக் ஆகுறோம். அதுக்கு தான் உபாசனை சாதனா. அதாவது உலகம்ங்கிறது தேவையில்ல தூக்கி போடுங்கிறது அல்ல. உலகம்ங்கிறது என்ன தெரியணும்? சாதனம். அது அத வச்சுதான் நீங்க இப்ப ஒரு சாதனத்தை பயன்படுத்தித்தான் நம்ம லட்சியத்தை அடைய முடியுமே தவிர, சாத்தியத்த சாதனமே இல்லாமல் நம்ம எதை அடைய முடியாது? சாத்தியத்தை அடைய இது உலகம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. உலகம் அவசியம் தேவை. ஏன்? அத வச்சுதான் சத்தியத்தை பிடிக்க முடியும். உலகத்தை தூக்கி போடுங்க, விட்டுட்டு வாங்கங்கிறது அர்த்தம் அல்ல. என்னன்னு புரிஞ்சுக்கிறோம்? பார்க்கிற உலகம் சாரமற்றது. சக்க அதுல வச்சுக்கிட்டு எந்த பிரயோசனம் கிடையாது. நமக்கு என்ன வேணும்? ஜூஸ் வேணும். கரும்பு ஜூஸ் தான் நமக்கு வேணும். சாரத்தை குடிச்சுட்டு கூடாது. சோ அது அந்த அந்த ஞானத்துக்கு வருவதற்கு உபாசனை பயன்படுகிறது. இப்ப தியானம் பாத்தீங்கன்னா, இப்ப ஓம் அந்த வேர்டையே சொல்றது, தெரிஞ்ச மந்திரத்தை சொல்றது, இந்த மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் மெடிடேஷன் கிளாஸ் நம்ம போயிட்டு இருக்கோம். இப்ப உபாசனைங்கிறது இங்க கமிங் டு திஸ் உபாசனா வேதாந்திக் ஸ்டூடெண்ட் ஏகாக்கிரத சித்தத்துக்காகவும் மன தூய்மைக்காகவும் பண்றோம்னு பார்த்தோம். அதுல இங்க கொடுக்கிற உபாசனை என்னன்னு பாத்தீங்கன்னா வித்யுத் உபாசனா. ரொம்ப ஃபேமஸான உபாசனா. இந்த இடத்துல நாம வித்யுத் உபாசனை மெக்கானிக்கலா லிட்ரலா ஒருத்தர் கத்துக்கிட்டு இந்த கிளாஸ கத்துக்கிட்டு முடிச்சோன்னா வித்யுத் உபாசனா செய்ய முடியாது. முதல்ல அதை தெரிஞ்சுக்க இப்ப இடத்துல மெடிடேஷன் கிளாஸ் ஆரம்பிக்க போறாங்க. வித்யுத் எப்படி உபாசனை பண்றதுன்னு நினைக்காதீங்க. இந்த வித்யுத் உபாசனைங்கிறது ஒரு வேதாந்திக் ஸ்டூடெண்ட் எப்படி அந்த ஈஸ்வர தத்துவத்தை புரிந்து கொள்வதற்காக இந்த உபாசனை பயன்படுது தவிர லிட்ரலா we are not going to learn meditation. ஏன்னா இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு இப்ப ஆள் கிடையாது. இருந்திருக்கு, அந்த காலத்துல இருந்திருக்கு. இப்ப இந்த உபாசனை நம்ம என்ன கத்துக்கிறோம், அதை திருப்பி திருப்பி கொண்டு வரும்போது எப்படி ஈஸ்வர தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் மந்திரத்தை படிச்சிடறேன், அதுக்கப்புறம் நம்ம போலாம். வித்யுத் உபாசனா ரொம்ப ஃபேமஸான ஒரு உபாசனா. தஸ்யைஷ ஆதேஷः யதேதத் வித்யுதः வித்யுததா இதி ஞமீமீஷதா இத்யதி தைவதம். தஸ்ய அப்படின்னு அந்த இடத்துல எக்ஷன், அந்த எக்ஷனுடைய அல்லது பிரம்மனுடைய அவருக்கு உதாரணமாக, அதாவது எந்த ஒன்றுக்கு உதாரணமே கூற முடியாதோ அந்த ஒன்றுக்கு ஒரு உவமாயை ஒரு உதாரணத்தை கூறி ஓரளவுக்கு எட்டி பிடிக்கிற ஒரு உதாரணத்தை கூற முடியுமே தவிர, இப்ப அதுதான் அடிக்கடி சொல்லும் பாத்தீங்களா, இவரு கேட்டாராம் பீமன் எப்படி இருந்தது போர் அனுமன்கிட்ட, எப்படி இருந்தது எங்க பாரத போர் எப்படி இருந்தது, அது மாதிரி இருந்ததா ராமர் மாதிரி ராமருக்கும் ராவணனுக்கும் நடந்த போர். அனுமன் சொல்லுவார், ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த போர் எப்படி இருந்ததுன்னு கேட்டா அது ராவணனுக்கு நடந்த போர் தான். we cannot compare that war with this ஜுஜுபி வாரோட கம்பேர் பண்ணிக்காதுன்றார் யாரு? அனுமன். ஏன்னா அதுக்கு மேல அதுக்கு ஊமை கொடுக்கறதுக்கு யாரும் எந்த போருமே உலகத்தில் அதுக்கு முன்பும் இல்லைன்றுவார் அனுமன். அதுக்கப்புறமே இனிமேல் உலகம் முடிகிற வரைக்கும் வராதுன்றுவார். நீ கம்பேர பண்ண முடியாது அந்த வார அப்படின்றுவார். அந்த மாதிரி பிரம்ம தத்துவத்தை ஏதோட என்ன பண்ண முடியாது, நம்ம இதை போல் பிரம்ம தத்துவம்னு சொல்றீங்க ஒரு விஷயம் இல்லை. ஆனாலும் ஓரளவுக்கு மேட்சாகிற ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு அது பிரம்மனாக அதை பார்த்தல், அப்படித்தான் பண்ண முடியுமே தவிர எதையுமே உதாரணம் காமிக்க முடியாது. இப்படித்தான் பிரம்மன். அதுல ஒண்ணு என்னது, மின்னல் எடுத்துக்கிறாரு. ஆதேசக உபதேசம் ஏஷக பின்வருமாறு. இதுல இருந்து நம்ம உபதேசத்தை எடுத்துக்கிறோமே தவிர மெடிடேஷன் பண்றது அல்ல. வித்யுத் உபாசனை அல்ல, உபதேசம். முதல்ல கிளீனா புரிஞ்சுக்கணும். இட் இஸ் அ உபதேசம், நாட் அ உபாசனா. என்ன உபதேசம் சொல்லி இப்ப இப்ப என்னென்ன பார்த்தோம், பஞ்சகோஷ பிரக்ரியா ஒரு டெக்னிக், அவஸ்தாஸ்திரையா ஒரு டெக்னிக், அந்த மாதிரி வித்யுத் டெக்னிக் அவ்வளவுதான. இதுல we are not going to do any உபாசனா. ஏன்னா அதுக்கு முன்னால உபாசனை பத்தி ஒரு இம்பார்ட்டன்ட் தெரியணுங்கிறதுக்காக இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தமே தவிர இங்க உபாசனை பண்றது கிடையாது. இப்ப என்ன சொல்றாரு, டெக்னிக், இதை வச்சு நீ புரிஞ்சுக்கோ. ஒரு உதாரணத்தை கொடுக்குறேன், இதை வச்சு நீ ஈஸ்வரனை பிரம்மனை புரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான். என்ன சொல்றாரு, எத்து ஏத்தத்து, இந்த பிரம்மன் வித்யுதக மின்னலின் வித்யுதத்து, அந்த மின்னலினுடைய
பிரகாச ஒளிக்கு we can compare. means we can compare அர்த்தம். எழுதி போட்டிருக்காங்க பாத்தீங்களா? we can compare ஒப்பிடத்தக்கது, உவமை சொல்லக்கூடியது, இது உபதேசம். அது ஒரே லைன்ல சாஸ்திரம் முடிச்சிச்சு. இப்ப சங்கராச்சாரியார் விடுவாரா? எப்படி இதை நீ எப்படி மின்னல பிரம்மனாக எப்படி உவமைதாங்க. இப்போ மின்னல் எப்படி தோணுது? எப்படி பிரம்மனையும் இப்ப என்ன பண்றோம்? செட் பண்ணிக்கணும். பிரம்மம், மின்னல் 2ம் ஒரு உவமைப்படுத்தி புரிஞ்சுக்கிறோம். அப்ப இந்த மின்னலுடைய தன்மை புரியும் போது பிரம்மத்துடைய தன்மையில போய் நிக்கிறது உங்களுக்கு ஈஸி, நழுவாமல் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. இப்போ மின்னல் எப்படிங்க வருது? முதல்ல என்ன என்ன ஆங்கிள் மின்னலை பார்க்கணுமோ, ஏன்னா நம்ம லட்சம் தடவை மின்னலை பார்த்திருப்போம். அதல்ல, என்ன ஆங்கிள் சாஸ்திரம் சொல்லுது? மின்னல் வருவதற்கு முன்பு ஒரே இருட்டு. மழை வர்றதுக்கு முன்னால அண்ணா அந்த மேகத்தை பார்த்து எப்படி இருக்குது? இருட்டு. எந்த பொருள் எங்க இருக்குன்னு தெரியாத ஒரு இருட்டு நேரத்தில் ஒரு மின்னல் ஸ்பார்க் ஆகுது. நல்லா சொல்றத ஃபாலோ பண்ணிட்டே வரணுங்க. அப்பதான் பிரம்மத்தோட எப்படின்னு கம்பேர் பண்ண முடியும். கும் இருட்டு. எது எங்க இருக்கு நமக்கு? நாம வீட்டுக்குள்ள வெளியே நிக்கிற ஒரு கற்பனை இருக்கணும். கும் இருட்டு. எங்க எது இருக்குன்னு எதுவுமே தெரியாத ஒரு இருட்டு. அப்ப ஒரு மின்னல் ஸ்பார்க். அந்த ஒரு ஸ்பார்க்ல நமக்கு டக்குன்னு இங்க இருக்கிறதெல்லாம் தெரியுது. அடுத்த க்ஷணம் அது என்ன ஆயிடுச்சு? மின்னல் மறைஞ்சோன்ன மின்னல் மறைஞ்சிருச்சு. அப்ப நமக்கு தெரிந்த பொருள் என்ன ஆயிடுச்சு? மறைஞ்சிருச்சு. இந்த இடத்த போய் பிடிக்கணும். சோ முதல்ல இல்லாமல் இருந்தது பொருள்கள். பொருள்கள் எனக்கு அறிவுக்கு எட்டாமல் இருந்த பொருள்கள் ஒரு க்ஷணம் தெரிந்து மறுபடியும் என்ன ஆயிடுச்சு? பொருள்கள் மறைந்திருச்சு. அந்த ஒரு க்ஷணம் அந்த பொருள்கள் என் கண்ணுக்கு தெரிவதற்கு காரணமாக இருந்தது யாரு? அந்த மின்னலுடைய ஒளி கற்றை. ஒளி கற்றைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது பேரு ரேஸ். ஏன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒளின்னு சொல்றோம்ல, அது கொஞ்சம் சயின்ஸ் இருந்தா தான் அது புரியும். இப்ப பாருங்க ஒண்ணு சொல்றேன். ஏரோப்ளேன் போயிட்டு இருக்கு மேல. ஏரோப்ளேன் எப்பவுமே லைட் எரிஞ்சுட்டு தாங்க போகும். லைட் ஆன் பண்ணி தான் ஏரோப்ளேன்காரன் ஓட்டுவான். இப்ப கிளவுட்ஸே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அங்க ஏரோப்ளேன் லைட் எரியுது நம்ம கண்ணுக்கு தெரியாது. வேணா நீ செக் பண்ணி பாருங்க. கிளவுட்ஸே இல்லாம ஏரோப்ளேன் போச்சுன்னா, நம்மனால அந்த ஏரோப்ளேன்ல லைட் எரியுதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஒளிக்கற்றை கண்களால் காண முடியவே முடியாது. எப்படி எலக்ட்ரிக் வேவ்ஸ நம்மளால கண்ல பார்க்க முடியாதோ, அதைப் போல இப்ப நமக்கு ஒரு பெரிய ஷாக்கா இருக்கும். ஒளிக்கற்றை நம் கண்ணால் நம்ம கண்ணாலைங்க. நம்ம கண்ணுக்கு அந்த கெப்பாசிட்டி கிடையாது. ஒளிக்கற்றையை கண்ணால் காணுகிற சக்தி நம் கண்ணுக்கு ஏங்க அப்ப என்னத்தைங்க நம்ம பார்க்கிறோம்னா, அந்த ஒளிக்கற்றை போய் ஏதோ ஒரு ரிஃப்ளெக்டிங் மீடியத்துல போய் அடிச்சாதான், அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆனாதான் நமக்கு என்ன தெரியும்? அந்த இடத்துல அந்த பொருள் தெரியறது மூலியமாக ஒளி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். சோ லைட்ட நம்ம பார்க்கறது இல்லை. இதுதான் கான்செப்ட். இததான் பிரம்ம தத்துவத்தை புரிஞ்சுக்க வேற வழியே கிடையாது. நீங்க புரிஞ்சுதான் ஆகணும். ஒளிக்கற்றை நம் கண்கள் பார்ப்பது கிடையாது. அந்த ஒளிக்கற்றை போய் ஒரு ஆப்ஜெக்ட்ல போய் பட்டு ரிஃப்ளெக்ஷன் ஆகும்போது அந்த பொருள்கள் தெரிவதன் மூலியமாக அங்கு ஒளி இருக்கிறது என்பதை நாம் யூகித்து புரிந்து கொள்கிறோம். புரிஞ்சுதா கான்செப்ட்? ஒளியை நம் கண்கள் காண்பது கிடையாது. சயின்ஸ் படிச்சவங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சவங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். தெரியாதவங்கள திருப்பி திருப்பி சொல்றேன். ஒளியை நம் கண்கள் காண முடியாது. அப்ப என்னங்க நம்ம பாக்குறோம்னா, அந்த லைட் போய் ஒரு ஆப்ஜெக்ட் மேல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது நமக்கு என்ன தெரியுது? நமக்கு அந்த பொருள்கள் பிரகாசமாக தெரிவதின் மூலமாகத்தான் அங்கு ஒளி இருக்கிறது என்பதை நாம் யூகிக்கிறமே தவிர ஒளியை கண்கள் காண்பது கிடையாது. இதுதான் சொன்னேன். ஏரோப்ளேன் குட்டிக்கு சொல்லி கொடுத்தேன். ஏரோப்ளேன் போயிட்டு இருக்கு. ஈஸியான எக்ஸாம்பிள். நீங்க ஏரோப்ளேன் ஒண்ணுமே கிளவுடே இல்லைன்னு வச்சுக்கங்களேன். நீங்க ஏரோப்ளேன் போறத உங்களால அந்த லைட் ஏரோப்ளேனோட லைட்டை நீங்க கண்ல பார்க்க முடியாது. ஆனா அதே ஒரு கிளவுட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஏரோப்ளேன்ல லைட் எரியுதுங்கிறத
அதுல லைட் வருதுங்கிறத அந்த மேகம் நமக்கு கண்ணுக்கு தெரிய வச்சதுனாலதான் ஏரோப்ளேன்ல லைட் இருக்குன்னு நமக்கு ஏரோப்ளேன் லைட் வருது நமக்கு கண்ணுக்கு தெரியும். ஏரோப்ளேன் லைட் வருது, மேகம் அங்க இல்லைன்னு வச்சுக்க, வித்தவுட் நோ கிளவுட்ஸ் ஏரோப்ளேன் போகுதுன்னு வச்சுக்க, யூ கேனாட் see the light of the aeroplane. அப்போ மேகத்தின் மேல பட்டு அப்பதான் நமக்கு என்ன தெரியுது, அங்க இருக்கிற டஸ்ட் பார்ட்டிக்கல். மேகம் மட்டும் இல்லைங்க, அப்ப போற வழியில எப்படிங்க தெரியுது? இப்ப இங்கிருந்து மேகத்தை போய் படுற வரைக்கும் அங்க என்ன இருக்குது? டஸ்ட் பார்ட்டிக்கல்ல அந்த லைட் என்ன ஆகும்? ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்க இங்கிருந்து ஒரு ஒரு சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகளும் அந்த மேகத்துக்கும் ஏரோப்ளேனுக்கு நடுவில் இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகள என்ன பண்ணுது? லைட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணும். அந்த ஒவ்வொரு டஸ்ட் பார்ட்டிகளும் ரிஃப்ளெக்ட் பண்றது தான் நம்ம அதை வச்சு அந்த டஸ்ட் பார்ட்டிகளை வச்சு தான் நம்ம எதை யூகிக்கிறோம்? ஓ, லைட் அங்க இருக்கு நமக்கு தெரியணும்னா டஸ்ட் பார்ட்டிகல் ரிஃப்ளெக்ஷன், மேகத்துல ரிஃப்ளெக்ஷன், இதெல்லாம் இருந்தா ஒண்ணு வேண்டாம். இப்ப டியூப் லைட் இருக்கு, நீங்க டியூப் லைட் வெளிச்சத்தை நீங்க பார்க்க முடியாது. அதோடைய லைட் ரிஃப்ளெக்ஷன் ஆகி இந்த பொருள்களை பார்க்கும் மூலியமாக நம்ம எதை யூகிக்கிறோம்? லைட் இருக்கு. கரண்ட் இருக்குன்னு எப்ப தெரியும்? தொட்டா ஷாக் அடிச்சா தெரியும் உள்ள இருக்கிறது கரண்ட். அல்லது அது வழியா கரண்ட் ஒரு பல்பை போட்டு எரிய வச்சோம்னா என்ன சொல்றோம்? கரண்ட் இருக்கா இல்லையா வீட்டுல? ஒண்ணு என்ன சொல்லு, லைட்டா போட்டு பாரு. அப்ப நான் அந்த இதே டெக்னிக் தான். என்ன பண்றீங்க? கரண்ட் இருக்கா இல்லையான்னு ஒருத்தர் கேட்கறாங்க பக்கத்து வீட்டுல வந்து. உடனே கை எங்க போகுது? சுவிட்ச் போர்டு போகுது. சுவிட்ச போடுறீங்க. நீங்க என்ன கரண்ட் இருக்கான்னு அது வழியா சுவிட்சில் உங்களுக்கு கரண்ட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சது என்ன? சோ என்ன பண்றோம்? அந்த எலக்ட்ரிசிட்டி கண்ணுக்கு தெரியாது. வீட்டுல எலக்ட்ரிசிட்டி வருதா போகுதா நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா அந்த எலக்ட்ரிசிட்டி இருக்குதாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? யூகிக்கிறோம். அதோடதான் முக்கியம். யூகிக்கிறோம். என்னன்னு யூகிக்கிறது? லைட் எரியறதுனால ஓ, அது வழியா கரண்ட் போயிட்டு இருக்குன்னு யூகிக்கிறோம். லைட்ட வச்சு கரண்டா யூகிக்கிறோம். கெய்சனுடைய தண்ணி சூடு வந்ததுன்னா கரண்ட் அங்க இருக்குதுன்னு யூகிக்கிறோம். டியூப் லைட் மோட்டர் போட்டா சுவிட்ச் மோட்டர் ஓடுதுன்னா அந்த மோட்டர் ஓடுறத வச்சு அந்த ஒயர்ல கரண்ட் இருக்குன்னு யூகிக்கத்தான் முடியுமே தவிர யூ கேனாட் see ஸ்பர்ஷத்துக்கு உங்களுடைய கண்ணு, காது, மூக்கு, வாய், ஞான இந்திரியத்துக்கு நேரடியாக எலக்ட்ரிசிட்டியே எட்டுறதில்லைங்க போகுது. பிரம்ம தத்துவத்தை எப்படிங்க கண்ணுல பாக்குற, காதுல கேட்கிற, வாயில முடியுமா என்ன? இஸ் இட் பாசிபிள்? சோ பிரம்மத்தை யூகிக்க எதை வச்சு? ஜகத்தை வச்சு யூகித்தா முடியுமே தவிர, அதுதான் ஜகத் வர்றது. ஜகத்தை வச்சு பிரம்மனை யூகிக்கத்தான் முடியுமே தவிர பிரம்மனை நம் கண் கொண்டு பார்க்க அவசியம் இல்லை. இட்ஸ் நாட் நீடட். எது? லைட்ட பார்த்ததுக்கு அப்புறம் ஒயரை கட் பண்ணி கை நான் வெப்பன்னு எலக்ட்ரிசிட்டி இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கையை கொண்டு வைக்கணுமா என்ன? அவசியம் இல்லை. இட் இஸ் அண்டர்ஸ்டுட். அதை போல உலகம்னு ஒண்ணு இருக்குன்னா, மித்தியான்னு ஒண்ணு இருக்குன்னா, கயிற்றின் மேல ஏற்றி வைக்கப்பட்ட பாம்புன்னு ஒண்ணு இருக்குன்னா அங்க கண்டிப்பா என்ன இருக்கணும்? கயிறுன்னு ஒண்ணு இருக்கு. சத்தியம். மித்தியான்னு ஒண்ணு இருக்குன்னா கண்டிப்பா அங்க என்ன இருக்கணும்? சத்தியம்னு ஒண்ணு இருக்கணும். அது உதாரணம் வேற, இந்த அதை போட்டு இப்படி சப்ஜெக்டிவா டோன்ட் லிசன் த கிளாஸ். ஆப்ஜெக்டிவா நான் சொல்றது அப்படியே வாங்க. உங்களுக்குள்ள எனக்கு புரிஞ்சுதா? எனக்கு நான் இதை பார்த்தேன், நான் அதை பார்த்தேன். நிறைய பேரு எழுதும் போது பார்த்தா உங்களை உள்ள கொண்டாந்து புரிஞ்சுக்க பாக்குறீங்க. இந்த இடத்துல நான் இந்த 10 நிமிஷமா நான் சொன்னதை உங்க உங்க என்ன ஞானம் ஏற்படுவதற்கு அகங்காரம் தேவையில்லை. எப்ப அகங்காரம் உங்களை விட்டு விலகுதோ அப்பதான் ஞானமே ஏற்படும். எனக்கு என்ன புரிஞ்சுது, எனக்கு என்ன புரிஞ்சுன்னு தேடினீங்கன்னா அது யார் உள்ள வர்றா? அகங்காரம். உங்களுக்குள்ள சில எக்ஸாம்பிள் தோணுச்சுன்னா அதுக்கு பேர் அகங்காரம். சப்ஜெக்ட்னா அப்படியே விட்டுட்டு 100% ஆப்ஜெக்ட் வாங்க. அப்ப அப்படியே அலர்ட் ஆயிரு பிரெயின். இல்லைன்னா என்ன ஆகும்? தூக்கம் தான். எவ்வளோ பெரிய கான்செப்ட் சொன்னாலும் புரியாது. அப்ப 2 தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் மைண்ட் தூக்கத்துக்கு போயிடும். ஐயோ இவங்க என்னமோ சொல்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நம்மளுடைய பாப்பம். புரியுதுங்களா? சோ இப்ப அதை போல இப்ப புரிஞ்சுங்களா? ஏன்னா இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. புரிஞ்சு கொள்வதற்கு கொஞ்சம் ஓரளவுக்கு சயின்ஸ் இருந்தது அப்படின்னா இப்ப அதையும் தாண்டி புரியுற அளவுக்கு நான் முயற்சி பண்ணி நான் கொடுத்துட்டேன். லைட்டையோ எலக்ட்ரிசிட்டியோ எப்படி உங்க கண்ணால பார்க்க முடியினாலும் இருக்குதுன்னு உறுதியா கூறுகிறீர்களோ அதை போலவே பிரம்மனை கண்ணால் பார்க்க முடியினாலும் ஈஸ்வரனை கண்ணால் பார்க்க முடியினாலும் உலகத்தை வச்சு அவங்க இருக்கிறாங்கன்னு யூகிக்கத்தான் முடியும். யூகம் இஸ் நாட் இமேஜினேஷன். இப்ப ஏன் எல்லாரும் மித்துங்கிறாங்க?
அந்த கடவுள் இல்லாத கேட்டகரியில என்ன பண்ணுதுங்க? தத்தீஸ். அவங்களால என்ன பண்ண முடியல? யூகிக்கிற அளவுக்கு என்ன இல்ல அங்க? மண்டையில மசாலா இல்ல. அதான் போய் அவங்ககிட்ட சொல்லிறாதீங்க. நான் உங்களுக்கு புரியறக்கா சொல்றேன். ஏன் கடவுள் இல்லைன்னு ஏன் சொல்லுதுகல்லாம்? அவங்களுக்கு அத யூகிக்கிற அளவுக்கு ஏன்னா, அனுமானம் பண்றதுக்குன்னு என்ன இருக்கணும் மனதுக்கு? ஒரு சக்தி இருக்கணும். எப்படி லைட்ட வச்சு கரண்ட்ட யோகிக்கிறோமோ, எரியிற லைட் வச்சு. இப்ப சூரியன் ஒளி. சூரியன் நம்ம கண்ணால பார்க்கவே முடியாதுங்க. அந்த டஸ்ட் பார்ட்டிகிள் நீங்க விசாரிங்க. பூமிய சன் அங்க இருக்கு. இப்ப நம்ம இங்க இருக்கிறோம். நடுவுல மட்டும் டஸ்ட் பார்ட்டிகிளே இல்லைன்னு வச்சுக்கங்களேன், சூரியனே நீ பார்க்க முடியாது. இட் இஸ் அ ஃபேக்ட். இட் இஸ் நாட் இமேஜினேஷன். இதை போல தான். உலகம்னு ஒண்ணு தெரியுதுன்னாவே, கண்டிப்பா அங்க என்ன இருக்கணும்? லைட் எரியுதுன்னாவே, பக்கத்து வீட்டுக்காரருக்கு என்ன சொல்றீங்க? கரண்ட் இருக்குங்க. கண்ல பார்த்தீங்களா? காதுல கேட்டீங்களா? தொட்டு பார்த்தீங்களா? எப்படி சொன்னீங்க? யூகம். இதே தான் பிரம்ம தத்துவம். யூகங்கிறது இட் இஸ் நாட் அ கற்பனை. இட் இஸ் நாட் அ மித். ஏன்னா, கடவுள் இருக்கிறார். யூகத்துல அது யூகத்துல அதுவே ஜஸ்ட் பிலீஃப். என்னது தேவதை இருக்கிறாங்கிறது என்னது? ஜஸ்ட் அ பிலீஃப். அந்த பிலீஃப்ல அங்க வேலைக்கு ஆகாது. லாஜிக்கா என்ன புரியுது நமக்கு? லைட் எரியுதுன்னா லாஜிக்கா என்ன சொல்ல தெரியுது? இந்த ஒயர்ல கரண்ட் வருது. "ஏய் தொட்றாத! ஷாக் அடிச்சுரும்." அது என்ன நம்ம யூகிக்கிறோமா? அது என்ன நாம என்ன அது என்ன மித்தா? இல்ல அது என்ன கற்பனையா? இட் இஸ் அ லாஜிக். இந்த மாரி தான் தத்துவத்த இப்ப எப்படி கமிங் டூ வித்யுத். இப்போ மின்னல் இப்ப யாரோட கம்பேர் இவ்வளவு தெரிஞ்சிருக்கணும். இப்பதான் நம்ம எங்க வரோம்? எக்ஸாம்பிள்ல வர்றோம். இப்ப மின்னல். யாரு இந்த பக்கம்? பிரம்மன். எப்படி ஒரு க்ஷணத்தில் தோன்றி அது மறைகிறதோ, அதைப்போல ஒரு க்ஷண நேரத்தில் இறைவன் உலகத்தை படைத்து, ஸ்திதி பண்ணி, லயம் பண்றார். இவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையே. இறைவன பொறுத்த வரைக்கும் ஒரு மின்னல் டைம்ல ஒரு சிருஷ்டி. பிரம்மன பொறுத்த வரைக்கும் மின்னல் எவ்வளவு நேரம் வருது? அவ்வளவுதான் நம்மளோட வாழ்க்கையே. இது நீங்க உண்மை உண்மை இதுதான். ஆனா ஏத்துக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். உண்மை இதுதான். இறைவனை பொறுத்த வரைக்கும் ஒரு சிருஷ்டிங்கிறது ஒரு மின்னல். அதுக்குள்ள நாம பண்ற அலப்பறை இருக்கே! அடா கடவுளே! அவ்வளவுதான். முடிஞ்சுது அவர் வேலை. ஒரு ஒரு அதாவது இல்லாததை உற்பத்தி அது பாருங்க கொஞ்ச நேரம் இருக்குதா? ஒரு க்ஷணமாவது இருக்குதா? சிருஷ்டி, ஸ்திதி, லயம். மின்னல். எவ்வளவு நேரம் ஆகுது? ஒரு க்ஷணம். அப்படி இறைவனுடைய குண அவருடைய ஆங்கிள் நின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிருஷ்டிங்கிறது அவ்வளவுதான். ஒரு க்ஷணந்தோறும் அவ்வளவுதான். ஒரு க்ஷணத்தில் அது தோற்றுவிக்கிறது. ஒரு க்ஷணத்தில் ஈஸ்வரன் உலகத்தை தோற்றுவித்து, ஸ்திதி பண்ணி, லயம் பண்ணிர்றார். இது ஒரு ஆங்கிள்ல. அப்படி அப்படி நாம அப்ப ஃபர்ஸ்ட் எப்படி தியானம் எப்படி நாம அத உபாசனை பண்றது? தியானம் பண்றதுன்னா, ஈஸ்வரன் தியானம் செய்தல் ஈஸ்வரனுடைய அறிவு பிளஸ் இந்த உலகத்துடைய மித்யாத்துவம். 2மே இங்க வருதா? அறிவு வருதா? ஈஸ்வரனுடைய அறிவு வந்துதா? அவர் ஒரு க்ஷணத்தில் பண்றாரு. இந்த தெரியறதுல என்னது? மித்யா. ஒரு க்ஷணத்துல என்ன போகுது? காணாம போகுது. இப்ப 2 வருதா? ஈஸ்வரனுடைய தன்மை உலகத்தை எப்படி படைக்கிறாருங்கிற சிந்தனையும் புரிஞ்சுப்போம். இந்த உலகத்தினுடைய மித்யா பற்றி அனித்தியத்தை பற்றி நாம் இங்கு அறிந்து கொள்ளலாம். வைராக்கியம் பெறுவதற்குண்டான சிந்தனை. இதுதான் லைஃப் டைம்ங்கிறது இவ்வளவுதான். சிருஷ்டி இப்ப அதே மாதிரி இதே ரிலேட்டட் கண்ணு மூடி திறக்கிறது. அடுத்த எக்ஸாம்பிள் அடுத்த உதாரணம் ஒரு பிரக்ரியா யூஸ் பண்ற டெக்னிக் கண் மூடி அதேதான். இது வியஷ்டியில ஒரு உதாரணத்தை கொடுத்தாரு. அடுத்து சமஷ்டிக்கு வர்றாரு. அது புரிஞ்சுக்கும் இல்லையா? நீ வா. உன் உடம்புக்குள்ள வா. கண் சிமிட்டுதல். அவ்வளவுதான். உதாரணம் என்னது? கண் சிமிட்டு. அப்ப நம்ம வித்யுத்தை எப்படியா உபாசனை பாயிண்ட்ல பண்ணீங்கன்னா அது வித்யுத்தை ஈஸ்வரனாக உபாசனை செய்தல். அது மெடிடேஷன் அது நான் மெடிடேஷன் போறதில்ல. நாம வெறும் உபதேசத்தை மட்டும் எடுத்துக்கிறோம். இந்த உலகங்கிறது ஈஸ்வரன் அப்படித்தான் படைக்கிறாரு. இந்த உலகங்கிறது அனித்தியத்துவத்தை ஒரு மின்னல் எவ்வளவு நேரம் இருக்குமோ அவ்வளவு நேரம் தான் நீ வாழ போற. வாழ போறது இல்ல. உலகமே அவ்வளவு நேரம் தான் இருக்க போகுது. அதுல வேற நான் வேற பிறந்து நான் வேற எல்லாம் என்னது ஒரு அனித்தியத்துவம் ஆஃப் திஸ் வேர்ல்ட் வருக்காக இது யூஸ் ஆகும். இப்ப அது வியஷ்டியில. இப்ப என்ன பண்ற அடுத்து பாருங்க டக்குன்னு புரியலன்னு உடனே வியஷ்டிக்கு வராது. வியஷ்டியில ஒரு கண் சிமிட்டுதல் நிமிஷம்னா ஒரு தடவை
கண்ண மூடி திறத்தல். அதாவது அதேதான் ஆலம்பனம் மட்டும் மாறுது. அங்க வந்து ஆலம்பனம்னா தேய விஷயம் வந்து மின்னல். அதை வந்து நீ பிரம்மனா உபாசனை பண்ணிக்கோங்கிறாரு. இங்க ஆலம்பனம் மாறுது. அங்க என்ன ஆலம்பனம்? மின்னல் ஆலம்பனம். அதுல பிரம்மனை ஏற்றி வைத்து காணுதல். இங்க யார் ஆலம்பனம்? கண் சிமிட்டுதல். ஆலம்பனம் மட்டும்தான் மாறுது. கான்செப்ட் அதேதான். ஆலம்பனம் என்னது? கண் சிமிட்டுதல். ஒரு க்ஷணம். சிருஷ்டிங்கிறது என்னது? கண் திறக்கிறீங்க. ஸ்திதிங்கிறது அந்த கொஞ்ச நேரம் திறந்து வச்சிருக்கோம். அடுத்து கண்ணை மூடிட்டீங்கன்னா லயம். கண் மூடி போது உலகம் இருட்டு. கண் திறக்கிறோம். சிருஷ்டி. கொஞ்ச நேரம் இருக்கிறோம். ஸ்திதி. திருப்பி என்ன பண்ணிருது கண்ணு? இதெல்லாம் இப்படிங்கிறது நான் சொல்லி முடிக்கிறதுக்கு அது 4 தடவை கண்ணை மூடி முடிச்சிருச்சு. ஆனா கண்ணை மூடுனா என்ன ஆகுது? உலகம். எதுவுமே கிடையாது. நீ கண்ணை திறக்கும் போது சிருஷ்டி. அது கண்ணை கொஞ்ச நேரம் கண்ணு அடுத்த சிமிட்டுக்கு வர கேப் என்னது? ஸ்திதி. அப்புறம் என்ன ஆயிருது? லயம். இதுதான் இறைவனுக்கு சிருஷ்டி உலகத்தை எப்படி படைக்கிறான்னா, நீ கண் சிமிட்டுகிறதுக்கு எவ்வளவு முயற்சி போடுறியோ, எவ்வளவு நேரமோ உன்னுடைய லைஃப் டைம்ல, அது மாதிரிதான் அவர் உலகத்தை சிருஷ்டி செய்கிறார். சிருஷ்டி, ஸ்திதி, லயம். ஒரு க்ஷணத்தில் மூடி, ஒரு க்ஷணத்தில் அது என்ன ஆகுது? திறந்து மூடுகிறது. திறக்கிறதுக்கும் மூடுறதுக்கும் எவ்வளவு நேரம் ஆகுதோ, அதை போலதான் இந்த உலகம் கண்ணிமைப்பது ஆலம்பனமாக கொண்டு ஈஸ்வரனை என்ன பண்ணு? கண்ணிமைப்பதில் ஏற்றி வைத்து ஈஸ்வரனை தியானம் செய்ய வேண்டும். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த 2ல இருந்து உலகத்தினுடைய க்ஷணிக்கத்துவம், அனித்தியத்துவம், க்ஷணிக்கத்துவம் அதுதான். இப்ப இது நீங்க வந்து உலகம் மித்தியான்னு ஏன் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இறைவன் ஏன் உலகத்துக்குள்ள வராங்க? அந்த உலகத்தினுடைய மித்தியா தன்மை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் வைராக்கியம் வரும். இப்ப நான் அன்னைக்கு ஒரு ஸ்டூடண்ட் சொன்னாங்க, எல்லாமே இந்த மாரி வைராக்கியம் வந்துச்சு அப்படின்னா ஒரு எம்ப்டினஸ் வருது. அது அதனுடைய கான்சிக்வென்ஸ். எல்லாமே மித்யா. அப்ப நான் எதுக்கு சாப்பிடணும்? நான் எதுக்கு வேலைக்கு போகணும்? நான் எதுக்கு குடும்பத்த பார்த்துக்கணும்? நான் எதுக்கு? அப்படிங்கும்போது, அது எப்படி பார்க்க தெரியணும்? ஈஷாவாஸ்யம் இதகும் சர்வம். அந்த எம்ப்டினஸ் வருதுங்கிறது இட்ஸ் கரெக்ட் திங். ஆனா அத அப்படியே விட்டுட்டோம்னா, அது எங்க போயிரும்? எண்ணத்த கண்ணையாவாயிரும். எதுக்கு வாழ்ந்தோம்? எதுக்கு? எல்லாமே ஒரு நாளைக்கு போறது தானே. எதுக்கு உழைக்கணும்? எதுக்கு சாப்பிடணும்? எதுக்கு 4 பேத்துக்கு குடுக்கணும்? அப்புறம் கடைசியா எதுக்கு புண்ணியம் தாண்டுங்கிற கேள்விக்கு வந்துடுறாங்க. அதெல்லாமே டவுட் வருது. அப்படி இல்ல. அந்த நிலையில் நம்ம எப்படி பார்க்கணும் உலகத்த? ஃபர்ஸ்ட் ஏன் அப்ப எதுக்கு அது குடுக்குறான்னா, அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டோஸ் குடுத்து, இந்த பற்றில் இருக்கிறதுனால, பற்றில் இருக்கும்போது எது சொல்லிக் குடுத்தாலும் புரியாதனால, அந்த கிளிச்சஸ்ல இருந்து வெளியில வரக்காக வைராகிய டோஸ். வைராகியம் வந்ததுக்கு அப்புறம் எத பார்க்கணும்? உலகத்தை ஈஸ்வரனாக்க. அப்ப ஈஸ்வரனா பார்த்தீங்கன்னா தான் ஈஸ்வர தத்துவம் சொல்லிக் குடுக்குறது புரியும். அதுக்காகத்தான் எங்க குடுக்குறது? வைராக்கியத்தை குடுத்து, ஈஸ்வரன் மீது சிந்தனையை செலுத்தி, அந்த ஈஸ்வரன் என்ன பண்றாரு? சிருஷ்டி. அப்ப ஈஸ்வரன் என்னது? ஜெகத் காரணம். அப்ப சிருஷ்டி, ஸ்திதி, லயம் பண்றாரு. அப்புறம் அப்ப உபாதான காரணமா அவர்தான் இருக்காரு. நிமித்த காரணமாவும் அவர்தான் இருக்காரு. அப்படின்னு ஈஸ்வரனை புரிய வச்சு, அதோட நின்னக்கூடாது. அவருடைய சொரூபத்துக்கு கூட்டிட்டு போகும் நம்முடைய சாஸ்திரம். இதெல்லாம் ப்ரொசீஜர், டீச்சிங்குடைய ப்ரொசீஜர்ஸ். ஈஸ்வரனை புரிய வச்சு, அப்புறம் அவருடைய சொரூபம். ஏன்? அங்கதான் என்ன ஆகும்? நம்ம கனெக்ட் ஆக முடியும். இது வந்து டீச்சிங்குடைய ப்ரொசீஜரை தவிர, தவறுதல் என்பது எங்கேயுமே சாஸ்திரத்தில் கிடையாது. சோ அத்தியாத்ம ஜீவ சம்பந்த உபாசனம். இது 2வது என்னது? அத்தியாத்ம உபாசனம். ஆலம்பனம் மனம். அடுத்த உபாசனையில ஆலம்பனம் மனம். 3வது உபாசனை என்னன்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ்மெண்ட் பண்ணிடுறேன். அடுத்த கிளாஸ்ல பாத்துக்கலாம். ஆலம்பனம் வந்து இப்ப மாறுது. ஃபர்ஸ்ட் வித்யுத் ஆலம்பனம். 2வது கண் சிமிட்டுதல் ஆலம்பனம். 3வது அத்தியாத்ம ஜீவ சம்பந்த உபாசனை வருது. இன்னும் கொஞ்சம் டீப்பரா. ஃபர்ஸ்ட் ஸ்தூலமா, அடுத்தது ஸ்தூலமா கண் சிமிட்டு தெரியுது. அடுத்தது சூக்ஷ்மமா போறாரு. மனதை இது கொஞ்சம் சிந்திக்கிறதுக்கே கொஞ்சம் நிறைய சக்தி வேண்டி இருக்கிறதுனால, விசாரம் தேவைப்படுறதுனால நம்ம இதை அடுத்த கிளாஸ்ல டீட்டெயிலா பார்க்கலாம். நோட் பண்ணிக்க. அடுத்தது எண்ணங்களை பிரம்மனாக உபாசனை செய்யுது. உன் மனதில் தோன்றுகிற எண்ணம் எப்படித்தான் இருக்குது? அதே கான்செப்ட் யோசனை பாருங்க வந்துடும். க்ஷணிக்கத்துவம். ஒரு நிமிஷத்துல தோணுது, ஒரு நிமிஷம் இருக்குது, அடுத்த செகண்ட் அது என்ன ஆயிருது? அதை பிரம்மனாக உபாசனை செய்தல். 3வது இது வந்து அத்தியாத்ம ஜீவ சம்பந்த உபாசனை.
மின்னலை எவ்வாறு கண்ணால் காண முடியாதோ, ஆனால் அது இருக்கிறது என்பதை அதனால் ரிஃப்ளெக்ட் ஆகிற ஆப்ஜெக்டை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ, அதை போல பிரம்ம தத்துவத்தை நம்மால் நேரடியான காண முடியாவிட்டாலும் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் மனதில் ஏற்படுகிறது. மற்ற சத்தையும் சித்தையும் நம்மளுடைய மனம் ஓம் வெளிப்படுத்துகிறது. சாந்தி சாந்தி ஜட பொருள்கள் சாந்தி. அதனுடைய ஹரி சித்தை ஓம் ஸ்ரீ வெளிப்படுத்துகிறதை குருப்யோ வைத்து நமக. கொண்டுதான் நாம் ஹரி எதை பிரம்மனை ஓம். யூகிக்க முடியுங்கிறதா